சூப்பர் ஸ்ரீஜா. நான் கூட நீ பிரீத்தி மேல பெயிண்ட ஊத்துன உடனே மாட்டிக்கிட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அழுது அந்த பிளேட்ட அப்படியே மாத்தி போட்டு பிரீத்தி அடி வாங்க வச்ச பாரு, செம்ம. ஸ்ரீஜா, நீ மட்டும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தனா அந்த பிரீத்திய எப்பவோ துரத்தி இருக்கலாம். என் பிரீத்தியை இன்னொரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் சோபால குத்துன கத்தி உன் கழுத்துல இருக்கும். மரியாதையா சொல்றேன், இங்கிருந்து ஓடி போயிடு. ஹே விக்ரம், என்ன காரியம் பண்ற நீ? அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரியட்டும், இல்லனா நீங்களே போய் சொல்லுங்க. யார் வேணாம்னு சொன்னா? எந்த பிரீத்தியை நீ எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி பாட்டி கையில அடி வாங்க வச்சியோ, அதே பிரீத்தி கையில நான் நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டு உன்னை அசிங்கப்படுத்தல, படுத்துறேன். சபாஷ். சந்திரிகா, பதட்டத்துல நீ மாப்பிள்ள பேரை மாத்தி சொல்ற. மாப்பிள்ள பேரு சுபாஷ் இல்ல, விக்ரம். என்ன விக்ரம் சொன்ன? எல்லார் முன்னாடியும், அதுவும் அம்மா முன்னாடி பிரீத்தி கையில மோதிரம் போட போற இல்ல? நீ அப்படி போடலனா என்ன பண்ணுவ விக்ரம்? நான் கண்டிப்பா பிரீத்தி கையில மோதிரம் போடுவேன். நான் சொல்றேன், நீ ஸ்ரீஜா கையில தான் மோதிரம் போடுவ. அது கனவுல கூட நடக்காது. அப்படி நடந்துட்டா என்ன பண்ணலாம் சொல்லு? என்ன பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. நீ ஒண்ணு பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். சும்மா சின்ன விஷயம். உன் கையாலேயே அந்த பிரீத்திய கழுத்தை பொடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். என்ன விக்ரம் யோசிக்கிற? பயமா இருக்கா? பயமா? எனக்கா? நான் சொன்ன மாதிரி பிரீத்தி கையில நான் மோதிரத்தை போட்டுட்டா நீங்க இந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு அனுப்பிடணும். கண்டிப்பா விக்ரம். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? பார்க்கலாம், நீங்களா நானா? மாப்பிள்ள, சந்திரிகாவை குத்திராத, சந்திரிகாவை குத்திராத, சந்திரிகா குத்திராத, ப்ளீஸ் மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள. நல்ல வேலை, சோஃபால குத்துன கத்தி ஸ்ரீஜாவோட கழுத்துல குத்தி இருந்தா என்ன இருக்கும்? பாடையில போயிருப்பா. வாங்கினது பத்தல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். பிரீத்தி, அம்மா. சாரி பிரீத்தி, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. அந்த இடத்துல உன் தரப்பு நியாயம் என்னன்னு கேட்காம அவசரப்பட்டு உன் மேல கை வச்சுட்டேன்.
ஐயோ அம்மா, பரவாயில்ல. ஸ்ரீஜா விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நான் அவளை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன்னு சொன்னாங்க, கல்யாணத்தை வர நிறுத்திடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. விக்ரம் வேற ஒரு பக்கம் கோவத்துல இருக்கான், இவங்க வேற வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் கோவத்தை குறைக்கணும், அதே சமயம் ஸ்ரீஜாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம இருக்கணும். அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம நான் உன்னை கை நீட்டிட்டேம்மா. எனக்கு வேற வழி தெரியல. சாரி பிரீத்தி. அம்மா, நான் அதை பத்தி எதுவுமே பெருசா எடுத்துக்கல. நீங்க என்ன பண்ணாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களை என்னைக்குமே தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். இல்ல பிரீத்தி, நீ என்னதான் தப்பா எடுத்துக்கலனாலும் என் மனசாட்சி என்ன கொல்லுதுமா. நான் உன்னை அடிச்சிருக்கவே கூடாது. ஆமா, நான் யாரு உன்னை அடிக்கிறதுக்கு? சாரி சாரி. அம்மா, நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க என்னைக்கு உங்க வாயால என்ன இந்த வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்களோ அப்பவே என்ன அடிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குமா. தேவையில்லாம இப்படி பேசி என்ன அந்நியப்படுத்தாதீங்க. பிரீத்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிடணும். வா என் கூட. அம்மா, அது இத பாரு பிரீத்தி, எந்த காரணமும் சொல்லக்கூடாது. வான்னா வரணும். வா. வா. மேடம், நாங்கள் ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். மேடம் எங்கள் கடையில் ரிங் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஓ அப்படியா? ஆமாம் மேடம். சரி வாங்க. ஓகே மேம், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ மேடம். உட்காருங்க. நாகு, நாகு. என்னங்கம்மா? இவங்க நகை கடையில இருந்து வந்திருக்காங்க. காஃபி குடு, நாத்தையே கூட்டிட்டு வரேன். சரிங்கம்மா. இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை பார்க்க நகை கடையில இருந்து ஆளு வந்திருக்காங்க. ஓ, வந்துட்டாங்களா? இந்த வரேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா. உட்காருங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம், நீங்க ஆர்டர் பண்ண மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி. அம்மா தூண்டு மோதிரத்தை கொண்டு வர்றதுக்கு 2 பேர்.
ரொம்ப நல்லா இருக்கு. பாரு, நல்லா இருக்கா பாரு. என் பொண்ணு கைக்கு வர வேண்டியது யார் யாருக்கோ போகுது. நல்லா இருக்கு பாட்டி. அப்பா இந்தா. பளபளன்னு இருக்குல்ல. மோதிரம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. என்ன 20-30,000 ரூபா வருமா? சார் 2 கோடி சார். அப்பா. ஐயோ, தேவையில்லாம ஓவர் ரியாக்ட் பண்ணி மாட்டி விட்டுறாத. இந்தாங்க பாட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயத்துக்கே 2 கோடியில மோதிரம் போட்டா கல்யாணத்துக்கு எவ்வளவு நகை போடுவாங்களோ. அதுல ஒரு நகையை அடிச்சா கூட 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆமா 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 சரோஜா. மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். தேங்க்யூ. வரோம் மேடம். பாய். வரமா? நாங்களும் ஸ்ரீஜா கல்யாணத்துக்கு ஒரு 300 சவரன் சேர்த்து வச்சிருக்கோம். உங்க அளவுக்கு இல்லைனாலும் எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கோம். ஆனா என்ன, எல்லாம் டெல்லியில வச்சுட்டு வந்துட்டோம். ஓஹோ. சந்திரிகா, இவனுக்கு டெல்லி எங்க இருக்குன்னே தெரியாது. இதுல 300 சவரன் வேற. புழுகிறதுக்கு ஒரு அளவே இல்லை இவனுக்கு. டேய் வாடா. நீங்க வேற நிச்சயத்துக்கே இவ்வளவு நகை போடுறீங்க. பதிலுக்கு என் பொண்ணை வெறுங்கையோட நிக்க வச்சா எங்க கௌரவம் போய் உங்க கௌரவமும் போன மாதிரில இருக்கும். அதனால நானும் சரோஜாவும் போய் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு 50 இல்ல ஒரு 80 சவரன் நகை வாங்கி போடலான்னு இருக்கோம். ஆனா என்ன, கடை இருக்குமான்னு தெரியல. கடையெல்லாம் இருக்கும் அங்கிள், நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சந்திரிகா, இவன்கிட்ட 50 ரூபா இருக்கான்னு கேளு. அப்புறம் போய் கடையில போய் நகை எடுத்துட்டு வரட்டும். இத பாருங்க, எதுக்கு இப்போதெல்லாம், எதுக்கு நீங்க தனியா வாங்கிக்கிட்டு? ஸ்ரீஜா எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு நகை நீங்க போட்டா என்ன, நான் போட்டா என்ன? இருங்க வரேன். நீ அமைதியாவே இருக்க மாட்டியா? எல்லாம் ஒரு காரணமா தான். ஏதாச்சும் மாட்டி விட்ட உன்னை உள்ளே வச்சு சமாதி கட்டிடுவேன்.
தலையை பொட்டி தூக்கிட்டு வருது? இது எங்க ராஜ வம்சத்தோட அடையாளம். 13 தலைமுறையா இந்த நகை எங்க கிட்ட இருக்கு. 14வது தலைமுறையா விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இந்த நகை போய் சேரணும். தலைமுறைனா அது ஒரு 1000 வருஷம் இருக்கும்ல? இல்ல, அதுக்கு மேல கூட இருக்கும். இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இது எனக்கு தெரியாது. ஏங்க 1000 வருஷத்து பழமையான நகைன்னா இது பல கோடி ரூபாயில இருக்கும். ஏன் அத்தை, இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் கணக்குல வரவே இல்லை. மாப்பிள்ள, இது பொருள் இல்ல, நம்மளோட அடையாளம். இதுக்கு விலை மதிப்பெல்லாம் கிடையாது. இவ்வளவு கோடி மதிப்புள்ள நகையா? எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது, கை காலெல்லாம் நடுங்குது. எதுக்கு எப்ப ஃபீல் பண்ற? சரோஜா, நம்ம 5க்கும் 10க்கும் பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு நகையால நம்ம வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சரோஜா. ஹார்ட் பீட் எல்லாம் டக்கு டக்குன்னு அடிச்சுக்குது. எனக்கும் அதேதாயா, கொஞ்சம் அமைதியாயிரியா? என்னாச்சு? ஏன் இப்ப கண் கலங்குறீங்க? நீங்க என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது என்னால தாங்க முடியலங்க. அதான் கண்ணெல்லாம் கலக்கிடுச்சு. இப்படிப்பட்ட வரலாறு மிக்க பாரம்பரிய நகைய என் பொண்ணுக்கு கொடுக்கறத பார்க்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதுக்கு என்ன இப்போ? இப்பவே வேணும்னாலும் கொடுத்துட்றேன். எப்படி இருந்தாலும் ஸ்ரீஜாக்கு போக வேண்டிய நகை தானே. இந்தாம்மா. பாட்டி பாட்டி, அது நாளைக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும், நமக்கும் கௌரவமா இருக்கும். ஓ, என்ன சொல்றீங்க சந்திரிகா ஆண்டி? ஆமா, அதுதான் நமக்கு மரியாதை. ஆமாத்த, எதுனாலும் சபையில வச்சு போட்டு விடுறதுதான் நமக்கு மரியாதை. நீ சொல்றதும் சரிதான். ஸ்ரீஜா, நாளைக்கு நிச்சயத்தப்போ நானே என் கையால உன் கழுத்துல போட்டு விடுறேன். கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு. சரோஜா, இதை மட்டும் இன்னைக்கு இந்த கிழவி கொடுத்துருந்தா இன்னைக்கு நைட்டே இந்த நகை எடுத்துட்டு ஓடி இருந்திருக்கலாம். ஆமாயா. சரி விட, நாளைக்கு தூக்கிடலாம். பாஸ் வணக்கம். பாஸ் வணக்கம் மேடம். வணக்கம். அப்புறம் பாஸ், நிச்சயதார்த்த வேலையெல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு போல. வீரபாகு, எங்க உங்க ஒய்ஃபு?
ஒய்ஃப் எந்த ஒய்ஃப்? வீரபாகு சொல்ல வேண்டியதானே? அவங்க தான் லண்டன் போயிட்டாங்களே. ஆமா ஆமா மேடம், ஆபீஸ் விஷயமா லண்டன் போயிருக்காங்க. ஓ பாத்தியா சத்ரிகா, இந்த வீட்டில் ஆளாளுக்கு எப்படி புழுகுறானுங்கன்னு. உங்க அம்மாவை இதை நம்பிக்கிட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்கு பாரு. சரி வீரபாகு, நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம மேல போலாம். ஆமா மேடம், நாங்க மேல போறோம். எங்களுக்கு மேல வேலை இருக்கு. சீக்கிரம்.